ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, தியாவோட பர்த்டே வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. தியாவோட பர்த்டே வந்து நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இது வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து அவளுக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டார்கெட் கூப்பிட்டு போனோம். இது என்ன விஷயம் அப்படின்னா வந்து கொஞ்ச நாளாவே வந்து அவள் எந்த கடைக்கு போனாலும் டாய்ஸ் கேட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வயசுல வந்து நம்மளுக்கே ஒரு ஆசையா இருக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பால் வாங்க போனோம் அப்படின்னாலும் எல்லா கடையிலையும் டாய்ஸ் இருக்கும். அதுக்குன்னு வந்து எப்போவுமே வந்து டாய்ஸ் வாங்கிட்டே கொடுக்க முடியாது இல்லையா, நம்ம பட்ஜெட்டுக்கு அது ஒத்து வராது. அதனால அவளை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணோம். அவள் வந்து எப்போ குட் கேர்ளாக இருக்காளோ அப்போ தான் அவளுக்கு டாய்ஸ் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டோர் போகும்போது ரொம்ப அழுவா. ஒரு 2-3 தடவைலாம் அழுதுட்டுலாம் இருந்தா, எனக்கு வாங்கி தரல நீங்க அப்படி இப்படின்ட்டு. பட் அது வந்து பழகணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நோ சொல்ல பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் சொல்லிட்டு அவளை வந்து அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டோர்லேருந்து கட்டாயப்படுத்தி எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துருவோம். அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நம்மள ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, இருந்தாலும் அவளை வந்து எப்பயாச்சும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். இது 4 மாசமா இந்த டாய் வந்து கேட்டுட்டே இருந்தா. நான் தூங்கும் போது எனக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டாய் மாதிரி வேணும். அப்புறம் வந்து அந்த இன்னும் பேபி அலைவ் டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தா. 4 மாசமா நான் வந்து உனக்கு மணி சேவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து அதை வந்து ஹரி வந்து வாங்கி கொடுத்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவ வந்து அவ்வளோ வெயிட் பண்ணி வாங்கும் போது அவ்வளோ ஹாப்பினஸ் அவளுக்குள்ளேயும். அவளுக்குமே அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் வந்து சீக்கிரமா நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படணும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ அவளுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவளும் சின்ன பொண்ணுதான், இருந்தாலுமே வந்து எல்லா விஷயத்துலயும் வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இந்த வயசுல பழகுற விஷயங்கள் தான் வந்து ஃபியூச்சர்ல வந்து அவளுக்கு எல்லாமே வந்து இருக்கும். அதனாலதான் இப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நிலாவுக்கு வந்து நைட்டெல்லாம் பயங்கர ஃபீவர். நாங்க 2 பேருமே தூங்கல. நானும் அரியும் மாத்தி மாத்தி நிலாவை வந்து தூங்க வச்சுட்டு அவ கொஞ்ச நேரம் கூட தூங்கல, சினுங்கிட்டே இருந்தா. பயங்கர ஃபீவர் அவளுக்கு. இங்க வேற செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. காலையில எழுந்து அவங்க 2 பேரையுமே குளிக்க வச்சுட்டேன் நானு. குளிக்க வச்சுட்டு 2 பேருக்கும் பிரெட்ல வந்து நட்டெல்லா தடவிட்டு சாப்பிட வச்சுட்டேன். இதுதான் வந்து அவ வாங்கின டாய். இது ரொம்ப ரொம்ப நாளா கேட்டு வாங்கினதால அவ வந்து கூடவே வச்சுட்டு சுத்திட்டு இருந்தா. அதுக்கு வந்து டைப்பர் இருக்கான், அதுக்கு வந்து ஃபுட் இருக்கான், அவளுக்கு அதான் அந்த டாய்க்கு ஃபீட் பண்றதுக்கு வாட்டர் பாட்டில் இருக்கான், அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கிட்ட. டைப்பர், அப்புறம் ஃபுட் பேக்கேஜஸ், பிரெட், கோபு. இது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஆசையா இருக்கு. ஐயோ இதெல்லாம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரி எல்லாம் இருக்காது, ஏதாவது 1-2 தான் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய. இவங்க தான் வந்து நம்மளை விட கொஞ்சம் பாவம். ஏன்னா எல்லா இருந்தும் வந்து கரெக்டா வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம். எல்லாம் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வாங்காம இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஃபைனலி ஆனா தியாக்கும் வந்து புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. இப்பெல்லாம் வந்து ட்ரை பண்றதே இல்லை. எந்த ஸ்டோர் போனாலும் அவளே வந்து எது வேணுமோ எங்ககிட்ட சொல்லிடுவா. அதை வந்து நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது அப்படியே சமாதானம் ஆயிடுவா. வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வேலைங்க. ஏன்னா வந்து நேற்று நைட்டு வந்து கடைக்கு போயிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டேன், டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு. மழை வேற பெஞ்சிட்டே இருக்கு. இந்த நேரத்துல வந்து வேலை செய்யவே பிடிக்க மாட்டேது. இந்த குளிர்காலம் வந்துச்சுனாவே வேலையே ஓடாது. வீட்டுல வேலை அப்படியே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்தியால இருந்து கால் பண்ணியிருக்காங்க, குரூப் கால் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தியாக்கு பர்த்டேல, அதனால விஷ் பண்றதுக்காக என் நாத்தனார் அப்புறம் என் மாமனார் எல்லாருமே வந்து குரூப் கால்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாங்க பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து என் மாமனார் மாமியார் கிட்ட அப்புறம் அம்மா அப்பா கிட்டலாம் வந்து டெய்லியுமே நாங்க பேசிடுவோம். காலையில ஈவினிங் அப்படின்னு மாத்தி மாத்தி வந்து பேசிடுவோம். தியா பாத்தீங்கன்னா இப்போ 7 வயசு ஆகுது. தியா வந்து கை குழந்தையா 3 மாசம் கை குழந்தையா இருந்தா. நாங்க யுஎஸ் வந்த புதுசுல அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் தியாவை வளர்க்கறதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு குளிக்க வைக்க தெரியாது, அவளை பாத்துக்க தெரியாது, அவளுக்கு ஃபீட் பண்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம்ல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அரிதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்தியால இருந்திருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அவங்க ஒர்க் முடிச்சு வரதே லேட் ஆகும். ஏன்னா நாங்க 1 இயர் வந்து இந்தியால இருந்தோம், அதனால எனக்கு தெரியும். அவங்க காலையில வந்து சீக்கிரமா போயிடுவாங்க, ஒர்க் முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து லேட் நைட் ஆயிடும். அதனால வந்து இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியல. பட் இங்க இருந்ததுனால அது மஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் அம்மாவை தான் சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து ஒழுங்கா பாக்கல குழந்தைய, அதனாலதான் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா வந்து குறை சொல்லிடுவாங்க. ஆனா வந்து ஒரு குழந்தை வளர்க்குறதுன்றது அம்மா அப்பா 2 பேர் கையிலுமே இருக்கு. அம்மா அப்பா 2 பேருமே பார்த்துதான் அந்த குழந்தை வந்து வளரும்.
அம்மா மட்டும் அதுக்கு பொறுப்பு அப்படின்றது கிடையாது. குழந்தை வளர்க்குறதுல வந்து அப்பாக்குமே நிறைய பொறுப்பு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு தியா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ரைஸாக கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே நாங்கள் வந்து இன்வைட் பண்ணலங்க. நான் வந்து தனியாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீலாக்கு வர வந்து ஃபீவராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அங்கே வேற பசங்களுக்கு எதனா ஃபீவர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனால வந்து யாரையுமே இன்வைட் பண்ணல. நீலாக்கு வந்து ஃபீவர் இருக்கிறதுனால இந்த தடவை கேக் வெட்டல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தியா கிட்ட வந்து சும்மா போய் சொல்லிட்டோம். அவளும் வந்து ரொம்ப நம்பிட்டா. சரி மம்மி பரவாயில்ல அப்படிலாம் சொல்லிட்டா. நான் கிரைசன்ட் இருக்குல்ல வீட்டில், கிரைசன்ட்டே நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி அதுக்காகவாச்சும் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆயிட்டு அவளை சர்ப்ரைஸா வந்து கூட்டிட்டு வந்தேன் நானு. ஓபன் பண்றியா? நீங்களா? Open my eyes. You tricked me. You tricked me. This is your prize. Yeah. No, that's a cake. We bought yesterday. You know that? Like it? I thought you were gonna buy it. I thought you were gonna buy it. Wait. That will come. இங்க கூட இருக்குமே நைஃப். சரி ஓகே. ஹாப்பி பர்த்டே பண்ணலாமா? இருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு தியா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ரெண்டு பேரும் Yes. Happy 7th birthday, Dia. Do you make this cake? That says Dia. Yeah. Huh? Happy birthday. Did you make this cake? Cake now, huh? Yay. Did you make this Happy cake? birthday, Tango. I already eat it. Happy birthday, Tango. Thank you. Okay, just don't feed her. Good. Are you feel suppressed? What do you thought? Really? What did you think about it? What surprise it was? You just bought a cake. That's not pricing. That's a surprise. See, 7th birthday, happy birthday. Birthday. Yeah. How about my name? Your name is here. Wait. Your name is here. Dia. Nice. Nice. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தினா அப்படியே சொல்லிக்கொண்டே தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய்.